ஹாய் ப்ரோக்ராமர்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் எஸ்ப்ரீட். நம்ம பொதுவாக கம்ப்யூட்டரில் ஒரு விஷயத்தை ப்ரௌஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரி இல்லை பிரேவ். எந்த ப்ரௌசர் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை இந்த எந்த ப்ரௌசரும் யூஸ் பண்ணாமல் நமக்கு நம்மளே ஒரு ப்ரௌசர் க்ரியேட் பண்ணிக்கிட்டா, அதுவும் ஒரு 10 லைனில் ஒரு ப்ரௌசர் க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 2 மாடியூல் தேவை. டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டெர்மினலில் பிப் install pyqt5. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் இன்னொரு மாடியூல் இருக்குது, pip install pyqt web engine. ஸோ இதுவும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ டேரெக்டாக கோடிங் பார்ட் போயிடலாம். இப்போ இன்ஸ்டால் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் ஃப்ரம் pyqt5. ஸோ வந்துருச்சு அதுவே. .qt core import tar. ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங்னா அந்த பேக்கேஜில் இருக்க எல்லாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் pyqt5.qt widgets import tar. திருப்பியும் ஃப்ரம் pyqt5.qt web engine widgets import star import sys. ஓகே, இம்போர்ட் செக்ஷன் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக கோட் தான். வேரியபிளை வச்சு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு q application sys.argv. இந்த q அப்ளிகேஷன் தான் வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷனோட ஃப்ளோவை வந்து மேனேஜ் பண்ணும், வேறு எதுவும் இல்லை. இப்போ இன்னொரு வேரியபிள் view ஈக்குவல் டு q web engine view. q web engine view தான் வந்து நம்ம கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரௌசருக்கு வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு URL கொடுக்க போகிறேன். நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் ஓப்பன் ஆகணும். அந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு URL கொடுக்க போகிறோம். view.set URL. இதுக்குள்ளார q URL. இதுக்குள்ளார கூகுளோடைய URL ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு விண்டோ ஈக்குவல் டு q மெயின் விண்டோ. ஸோ இதுதான் மெயின் விண்டோ. இதை வச்சு தான் நெக்ஸ்ட்டு வர எல்லா ப்ராசஸுமே இருக்கும். window.set central widget. இதுக்குள்ளார view. நம்ம மேலே அந்த க்ரியேட் பண்ண ஒரு வேரியபிள். ஸோ அந்த வேரியபிள் அதுக்கு இதில் போடுறோம். இப்போ வந்து அந்த விண்டோ ஷோ பண்ணுறோம். window.show. ஓகே, எல்லாமே முடிஞ்சிச்சு. பட் இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னாக்கா வெறும் 1 டைம் தான் இது ஒர்க் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது அப்படியே லூப்பில் போட்டு நம்மளாக எப்போ க்ளோஸ் பண்ணுறோமோ அது வரைக்கும் இந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன்லேயே இருக்கும். ஸோ sys.exit உள்ள app.exit. ஓகே, கோடிங் பார்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ரன் பண்ண வேண்டியதான். ஓகே, ரன். ஓகே, நமக்கு வந்து இங்கே ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ப்ரௌசர். ஃபுல் ஸ்க்ரீனில் பார்ப்போம். ஓகே, க்ரோம் மாதிரி ஒரு ப்ரௌசர் இருக்குது இப்போதைக்கு. ஓகே, இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இதில் யூடியூப்னு கொடுக்குறேன். இதில் வந்து நம்ம சேனலில் பார்ப்போம், லேர்ன் வித் எஸ்ப்ரிட். சூப்பர். இப்போ வந்து ப்ரௌசரை வந்து நம்ம வெறும் ஒரு 10 to 11 லைன்ஸ்லேயே வந்து ஒரு ப்ரௌசர் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த ப்ரௌசரில் நம்ம வந்து யூடியூப்னு டைப் பண்ணி யூடியூப்பையும் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம சேனலையும் இப்போ பார்த்துட்ருக்கோம். அப்படியே நீங்களும் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம ரொம்ப ஈஸியாகவே ஒரு ப்ரௌசர் க்ரியேட் பண்ணிட்டோம். அதுவும் நமக்குன்னு ஓனாக ஒரு ப்ரௌசர் க்ரியேட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.